என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை இன்று சிவராத்திரியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கட்டாயமாக வாங்க வேண்டும். வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அதை இன்னொருவருக்கு நீ கொடுக்கவும் வேண்டும். அது என்ன பொருள், நீ யாருக்கு கொடுக்கப் போகின்றாய் என்பதனை உனக்கு சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வரும். அப்படித்தான் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள். இந்த 5 வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது என் பிள்ளையே. அதனால் உனக்கு கிடைக்கின்ற இந்த மாதத்தினை நீ தவற விட்டு விடாதே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நீ நிச்சயமாக தெய்வத்திற்கு செய்து அவர்களிடத்திலிருந்து நல்ல பலன்களை நீ பெற்றுவிட வேண்டும். எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சத்தை தொடும் என்று உன் மனதிற்கு தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தவறாமல் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாக புண்ணியங்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அது அன்னதானம்தான். ஏனென்றால் பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் அதை கொடுத்தால் நமக்கு புண்ணியம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்று நான் உனக்கு அதை சொல்ல வரவில்லை. உன்னை அன்னதானம் செய் என்று உன் வராகி அம்மா நான் உன்னிடத்தில் கேட்க வரவில்லை. நான் இன்று உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் நிச்சயமாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மாதத்தில் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். தெய்வத்திடம் உன்னால் அன்பினை பெற முடிந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு நீ நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சாதித்து விடுவாய். இன்று என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற அப்படி ஒரு அற்புதமான நாளில் நீ ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திடம் இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அப்படியானால் தெய்வம் சொல்கின்ற விஷயத்தையும் கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். தெய்வம் என்ன சொல்கின்றது, எதை சொல்கின்றது என்பதனை புரிந்து கொள்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, உனக்கென்று இருக்கின்ற உண்மையான விஷயங்கள் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தங்களே இல்லாமல் போய்விடும். என் பிள்ளையை, இன்று சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபட வேண்டிய நாள் அல்லவா? ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு உகந்த மாதம். அதிலும் இந்த வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்கும் உகந்த நாளாக உனக்கு கிடைத்திருப்பதனால் என் பிள்ளை அம்பிகையை இன்று வழிபட வேண்டும். என் குழந்தைக்கு இன்று ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளும் மனதிற்குள் ஒவ்வொரு விதமான ஆறுதலை கொடுக்கும். பல கஷ்டங்களில் இருக்கின்ற உனக்கு இதிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். எதை நோக்கி நம் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணி நீ கவலைப்படாமல் இதுதான் இப்படித்தான் நடக்கின்றது என்கின்ற வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை உன் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும். நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகளும் வரும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. யாரால் என் பிள்ளை மனதளவில் காயம் கொண்டாயோ, யாரால் உன் மனது புண்படுத்தப்பட்டதோ அவர்களாலேயே உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளும் நடக்கப் போகின்றது. கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துவிட்ட வாழ்க்கை இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது.
யாருக்காகவும் என் பிள்ளை எதையும் இழந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த தெளிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. மற்றவர்கள் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் என் பிள்ளை வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற முடிவை நீ எடுத்திருக்கின்றாய். அப்படியானால் இந்த நாள், இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்ட நேரம். என் பிள்ளையை இன்று இரவுக்குள் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற அம்மன் கோயிலானாலும் சரி, உன் குலதெய்வ கோயிலானாலும் சரி, பெண் தெய்வம் இருக்கின்ற கோயில் ஏதேனும் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கிறது என்றால் அங்கே நீ குங்குமத்தை மனதார வாங்கி கொண்டு கொடு. என் பிள்ளையே, நீ செய்கின்ற இந்த விஷயம், இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நீ கொடுக்கின்ற இந்த குங்குமமானது உன்னுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக மங்களகரமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். தடைப்பட்டு நின்ற காரியங்களை எல்லாம் தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்க தொடங்கும். தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு அவர்களை நிச்சயமாக குளிர வைக்கும். இந்த நாளில் நமக்கு வெடித்த குங்குமத்தை நம் பிள்ளை கொடுத்து விட்டதே, நம் பிள்ளையின் ஆசையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தெய்வம் உன்னை தேடி வரும். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை சார்ந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக மனமாற்றத்தை கொடுக்கும். என் பிள்ளையே, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுது எல்லாம் சிறிது நேரம் என் பிள்ளை மனம் அமைதியடைந்து நீ தியானத்தை செய்து பார். சில மணி நேரங்கள் அல்ல, சில மணி துளிகள் நீ அமர்ந்தால் போதும், சில நிமிடங்கள் நீ அமர்ந்தால் போதும். உன்னுடைய நேரத்திற்கு தகுந்தவாறு நீ அமர்ந்து தியானம் செய்து பார். தெய்வத்தினுடைய நாமங்களை உச்சரித்து பார். எதையுமே சொல்லவில்லை என்றால் கூட ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையாவது என் பிள்ளை உன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிரு. அந்த நேரத்தில் எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நீ செய்கின்ற இந்த விஷயம் உன் மனதிற்கு மிகுந்த அமைதியை கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த அமைதியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். என் குழந்தை, எத்தனை முறை இந்த வாழ்க்கையை கண்டு நீ வேதனைப்பட்டிருக்கின்றாய் என்று மனது உடைந்து அழும் பொழுதெல்லாம் இதை செய்யும் பொழுது நல்லதுதான், இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதைத்தான் கற்பித்து கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்தில் என்ன மாற்றங்கள் வரும் என்று அறிய முடியாத சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இனிமேல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு என் பிள்ளை, நான் சொன்னது போல குங்குமத்தை வாங்கி கொடு. உன்னால் இன்று செய்ய முடியவில்லை அம்மா, என்னால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று நீ சொல்வாயானால் உன் இல்லத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவரின் மூலமாக அதனை நீ கொண்டு சேர்த்து விடலாம். நிச்சயமாக என் பிள்ளைக்கு இது மிகுந்த மன நிறைவை கொடுக்கும். என் பிள்ளைக்கு மிகுந்த வாழ்க்கையை இது நல்லபடியாக கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் இது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் முழு மனநிறைவோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும். எத்தனை முறையோ இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு விடை தெரியாமல் இருந்த பொழுது இனிமேல் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கு மனநிறைவு என்ற ஒன்று இருக்கும். அது உனக்கு இந்த வராகி என் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, எங்கு மாறுதல் இல்லை, யாரும் நமக்கு இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பி விடாதே. எப்பொழுதும் உனக்காக இந்த அம்மா நான் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உன்னோடு தான் பயணிக்கின்றேன். ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் நீ என்னிடத்தில் சொல்லிவிடு. அம்மா நிச்சயமாக அதனை உடனடியாக தீர்ப்பதற்கான
அத்தனை வழிவகைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மன திருப்தியை கொடுக்க கூடியதாகத்தான் இருக்கும். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு கஷ்டம் தொடராதபடி மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும். இனி இந்த தாயின் அன்பு உனக்கு மட்டுமே சொந்தமானது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.